ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 21 ஜூன் 2026. बाबा இன்னைக்கு சொல்றாரு, जो सरल स्वभाव वाले होंगे उसमें समेटने की शक्ति स्वतः होगी. யாருடைய ஸ்வபாவம் சரளமானதாக இருக்குமோ அவர்களுக்குள் உள்ளடக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும், தானாகவே இருக்கும். सरल स्वभाव वाला सभी का सहयोगी और स्नेही भी होगा और जितना सरल स्वभाव वाला होगा उतना माया कम सामना करेगी. நேற்று கேட்டோம் இல்லையா, அதே போல் இன்னைக்கு பாபா சொல்றாரு, சரளமான ஸ்வபாவம் இருந்ததுன்னா அவங்க எல்லாரோட மிக்ஸ் ஆகிறாங்க. இவங்க பிடிக்கும், இவங்க பிடிக்காது, இவங்களோட செட் ஆகும், இவங்களோட செட் ஆகாது, இந்த சம்ஸ்காரத்தினுடைய பிரச்சனை, கருத்து மோதல் இதெல்லாம் வரவே வராது. யாராக இருந்தாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களாம். அதனால் பாபா என்ன சொல்றாரு, எவ்வளோ சரள ஸ்வபாவமுடையவர்களாக இருக்கிறார்களோ மாயையினுடைய பிரச்சனை வராது. மாயை எதனால் வருது? என்னுடைய பலகீனமான சம்ஸ்காரம், என்னுடைய முன்ன பின்ன இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் மூலமாக வருது. அதையே நான் ஈஸியாக்கிடுறேன் பொழுது மாயை வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. சரல் ஸ்வபாவ வாலே கா வியர்த்த சங்கல்ப் நஹி சல்தா. அப்போ ஈஸி நேச்சர் இருந்தால் எதை பற்றியும் ஏன், என்ன, எவ்வாறு, அப்படி கேள்விகளே வராது. ஒரே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். நாடகம் முற்றுப்புள்ளி பாபா வைக்க சொல்லிட்டாரு, நான் சரல் ஸ்வபாவ ஆத்மா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உஸ்கா சமயம் பி வியர்த்த நஹி ஜாத்தா. ஸோ அவங்க டென்ஷன்லேயே வர்றதில்லை. ஆனால் கவனக்குறைவாக இல்லை, பொறுப்பு இருக்குது, பட்டு சரள ஸ்வபாவமாக இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்றாரு, அவர்களுடைய நேரம் எதிலும் வீணாவது இல்லை. उनकी बुद्धि विशाल और दूरादेशी रहती है, इसलिए उनके आगे कोई भी समस्या सामना नहीं कर सकती. அப்போ பாபா சொல்றார், அவங்களோட புத்தி விசாலமானதாக இருக்கும், பரந்த புத்தியுடையவர்களாக இருப்பார்கள் மற்றும் தொலைநோக்கு சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன சின்ன விஷயங்களை போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஏனென்றால் நம்முடைய லட்சியம் மிக உயர்ந்தது. நான் ஆத்மா, நான் வாபஸ் பரம்தான் வீடு திரும்பணும். அந்த லட்சியத்தின் முன்னாடி இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள். அதனால புத்தி பரந்ததாக இருக்கும். எனவே அவர்கள் முன்னால் மாயை எந்த ஒரு விளையாட்டும் காட்ட முடியாது. அதாவது அவர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அதை தாண்டி கடந்து வந்துடுறாங்க. ஆக இந்த சரளமான ஸ்வபாவம், அகங்காரியாக இருக்கக்கூடிய ஸ்வபாவம், விகாரியாக இருக்கக்கூடிய ஸ்வபாவம், இது இவ்வளோ லாபத்தை நமக்கு கொடுக்குது. நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகிறதில்ல, முற்றுப்புள்ளி வச்சிடுவோம், அதிகமாக எதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம், எண்ணங்கள் வீணாவதில்லை, ஆத்மாவினுடைய நிலை ரொம்ப குஷி நிறைந்ததாக இருக்குது. இன்றைக்கி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இதோட ரிசல்ட்டை நம்ம பாபாவுக்கு கொடுக்கலாம். ஓம் சாந்தி.